சேரன்னா சந்தாவ கல்யாணம் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ முழுசா பாருங்க. இப்போ நம்ம சேரன சந்தாவ பார்க்கறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூடவே பல்லவனும் வந்திருக்கிறான். பல்லவன் வந்துட்டு, "அண்ணே நான் வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. இப்ப நம்ம டிவி வாங்கணும்னு நெனச்சு பிளான் பண்ணோம். பட் டிவி வாங்க முடியல. அதே மாரி இந்த ஆளும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பயங்கர டிப்ரஷனா இருக்குது. என்னைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி தான் நம்ம சேரண்ணா கூட வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேரண்ணா சந்தாவ பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நாளா லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருந்து அப்படியே அவங்க ஒண்ணு சேரும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறம்போது வந்த லவ் இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா காட்டியிருந்தாங்க. 2 பேருமே வந்துட்டு ரொம்ப எமோஷனலா அழுகுறாங்க. நம்ம சந்தா இருந்துட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னைய எங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப சேரன் இருந்துட்டு, "கவலைப்படாத சந்தா, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் சந்தா சொல்றாங்க, "இல்ல, எனக்கு என்னோட ஜாதகப்படி 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா தான் நல்லா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதனால இப்போ வேகமா பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடனே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் இப்ப என்னைய ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இங்க ஏதாவது பூஜை, பரிகாரம்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேள அந்த மாரி பரிகாரம் பண்ணி முடிச்ச உடனே, பீகார் போன உடனே மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அப்படின்ற மாதிரி ஹிந்திலயும் சரி, தமிழ்லயும் 2ம் கலந்து ஓரளவுக்கு நமக்கு புரியிற மாதிரி சந்தா வந்து பேசுறாங்க. சேரனா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே நடக்காது சந்தா. நான் இருக்கேன்ல, கண்டிப்பா உன்னைய கைவிடவே மாட்டேன். நான் வந்து உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிருவேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல, கரெக்ட்டா சந்தாவோட அப்பா வந்து வந்துடுறாரு. இத நம்ம ப்ரமோல பார்த்திருப்போம். சந்தாவோட அப்பா வந்துட்டு, "சந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே நம்ம சந்தா வேகமா போறாங்க. அப்போ சந்தாவோட கைய பிடிச்சு இழுத்துட்டு, நம்ம சந்தாவோட அப்பா இருந்துட்டு, "இனிமே இந்த மாதிரிலாம் வராத. உன் மாமா பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "தம்பி, இனிமே இவள பார்க்கறதுக்கு வராதீங்க. அவள நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, "என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க பீகார்ல வந்து கேட்கும்போது 6 மாசத்துல சந்தாவ கல்யாணம் பண்ணி தாரேன்னு தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து கேட்க, உடனே "அதெல்லாம் நான் அப்ப பொய் சொன்னேன். உங்கள எப்படியாவது அங்கருந்து அனுப்பணும்ல. அதனால தான் சும்மா சொன்னேன். என்ன நடந்தாலும் பரவால்ல. சந்தாவ மட்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு சந்தாவோட மாமா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அவர் கண்ணுல படாம இங்கேருந்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு, "வா சந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிர்றாரு. சந்தாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கான எபிசோட்ல வந்து இதுதான் நடந்துச்சு. சந்தா வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போறாங்க. சேரனால எதுவுமே பண்ண முடியல. இத பல்லவன் பார்த்துட்டு, "ஐயையோ! இப்படி அண்ணனோட லவ் சேராம போயிருமோ? அண்ணனும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போட இருந்தோம். ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் போய் எப்படியாவது பேசி கையில கால்ல விழுந்தாதாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு சொல்லிட்டு நம்ம சோழ அண்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க என்னடான்னா, அன்னைக்கு நாங்க சும்மா சொன்னோம். என்ன நடந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரே. சேரண்ணா இதை எப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வேமா சேரண்ணா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "அண்ணே வருத்தப்படாதண்ணே. எப்படினாலும் நம்ம சந்தாவ உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ கவலைப்படாதண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய், அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம். நம்ம கிளம்பி போயிருவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னண்ணே பேசுற? சந்தாவ நான் 2 நாள்ல இங்க இருப்பாங்க. எப்படினாலும் அவங்க கிட்ட அவங்க ஊருக்கு கிளம்புறது வரைக்கும் நம்ம இங்க இருந்து பார்த்து பேசிட்டு போலானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லும்போது, சேரனா இருந்துட்டு, "வேணாண்டா. அவங்க மாமாவும் அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்களாம் பல்லவா. நான் மட்டும் வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் நான் வந்து அத பத்தி கவலைப்பட போறதில்ல. இப்ப அவங்க கண்ணுல நம்ம பட்டுட்டோம்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. ஏற்கனவே கல்யாணத்தப்ப சந்தாவ துப்பாக்கிய காட்டி மிரட்டி தானே இங்கேருந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த மாரி ஏதாவது பிரச்சனை ஆயிரும்டா, வேணாம்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "எல்லா நேரமும் அப்படியே இருக்காதுண்ணே. நீ பதட்டப்படாம இருண்ணே. எப்படியாவது பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். சந்தாவ நம்ம கூடவே கூட்டிட்டு போயிருவோமா? இதுக்கப்புறமா மறுபடியும் 2 மாசம் கழிச்சு பீகாருக்கு போய் அவங்கள பார்த்து நம்ம கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப கடவுள் தான் ஒரு நல்ல சான்ஸ்
சான்ஸ் அமைச்சு குடுத்துருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். பேசாம சந்தாவ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவோனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் சொல்ல, "அது எப்பிட்றா முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்படிலாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். நீ தேவையில்லாம எத பத்தியும் யோசிக்காத. வா கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணே அண்ணே இருண்ணே. இப்போ நமக்கு சென்னைக்கு பஸ்ஸும் கிடையாது. அதே மாதிரி ட்ரெயினும் கிடையாதுண்ணே. ட்ரெயினு நாளைக்கு காலையில தான். நம்ம இங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல பார்த்து தங்குவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரிடா. ஆனா இவங்க இருக்கிற பக்கம் வேண்டாம். வேற எங்கேயாவது ஒரு ஹோட்டல பார்த்து தங்கிட்டு, காலையில எழுந்திருச்சு நம்ம சென்னைக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். மத்த விஷயத்தலாம் அப்புறம் பார்ப்போம். இன்னமும் 2 மாசம் இருக்குதுல்ல. அதுக்குள்ள சந்தாவ எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத நான் அத பத்தி யோசிச்சுக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சேரண்ணன் வந்து சொல்றாரு. எதுக்காகன்னா, பல்லவன எப்படியாவது சேஃபா நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிறணும். அப்படி மட்டும் தான் அவர் நினைக்கிறாரு. ஏன்னா, சந்தாவோட மாமாவும் சொந்தக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஆளு ஆனா ஊனான்னா பயங்கர ரவுடி வேறயா, அடிச்சு போட்டுருவாரு. பெரிய பிரச்சனையாயி போயிரும். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பரவால்ல. பல்லவனுக்கு ஏதாவது ஆயிறக்கூடாதே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேரன்னா நெனைக்கிறாங்க. ஆனா, இந்த பல்லவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்துட்டு இப்படித்தான் ஒரு சூப்பரான ஸ்டோரிலாம் வரப்போகுது. சேரன், சந்தாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, பல்லவன் இருந்துட்டு நம்ம பாண்டிக்கும், சோழனுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பாண்டிக்கு கால் பண்ணிட்டு, "அண்ணே நானு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். லைன்ல அப்படியே இரு அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. "என்னடா பல்லவா எங்க இருக்கீங்க? அண்ணனும் நீயும் எங்கேயோ வெளியூருக்கு ஏதோ இன்ஜினியர் வர சொன்னாரு. பார்க்கறதுக்கு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னா, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியும், சோழனும் கேட்க, "அண்ணே நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க" அப்படின்னு சொன்ன உடனேயே இவங்களுக்கு பதட்டமாகுது. "டேய் எதுவும் பிரச்சனையா? அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சா? என்னாச்சுடா? என்ன என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே அப்படிலாம் எதுவுமே இல்ல. நாங்க ராமேஸ்வரம் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது ராமேஸ்வரமா? அங்க எதுக்குடா போனீங்க பல்லவா? என்கிட்ட சொல்லாம. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, உடனே "இல்லண்ணே சந்தா வந்திருக்காங்களா ராமேஸ்வரத்துக்கு. அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் யார்கிட்டயும் சொல்லாம தான் கிளம்புச்சு. நிலானிக்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வந்துச்சு. அந்த நேரம் நானும் அவங்க பேசுறத கேட்டதுனால தான் கூட கிளம்பி வர முடிஞ்சது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது நிலைமையே வேற மாதிரி இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி என்னடா நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, "இல்லண்ணே நீங்க போய் பீகார்ல பேசிட்டு வந்தீங்கல்ல, அவங்க அப்பா சரின்னு ஒத்துக்கிட்டார்ல. கண்டிப்பா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எங்க முன்னாடி சொல்லிட்டு போறாருண்ணே. என்னைக்குனாலும் சந்தாவ உங்களுக்கு கட்டி குடுக்க முடியாது. அன்னைக்கு நான் சும்மா பொய் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாருண்ணே. "ஒருவேளை இந்த பரிகாரம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நேரா பீகாருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லி அழுகுறாங்கண்ணே. "இப்ப பேசாம 2 பேர் கிளம்பி வாங்க. நம்ம எப்படியாவது இங்கேருந்து சந்தாவ கூட்டிட்டு போயி நம்ம சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. "டேய் என்னடா சொல்ற? அவங்க மாமங்காரன் ஏற்கனவே பெரிய ரவுடிடா. எப்புட்றா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணே இப்போ சந்தாவ மட்டும் பீகாருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சந்தாவ மறந்துற வேண்டியதானே நம்ம சேரன்னு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ பாண்டியும் சோழனும் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. "சரி நம்ம போயி எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு.